किसको डापा के எப்பவே அழுவாரு இப்ப நல்ல மூட்ல இருக்காரு சொல்லுங்க பே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா மீன்லாம் எதுவுமே வரல, சிக்கனும் எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல, யாரும் போயிட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டு வந்து இல்லை, அம்மாவும் இல்லை, ஏன்னா ஊரில் இருக்காங்க. பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். கூட வந்து அவங்க அண்ணன் பொண்ணு இருக்கா. தம்பியை பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்களே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். வச்சனுக்கு வந்து ரெட்டை கொம்படி போட்டோமோ, அதான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அவன் வரமாட்டான். இங்கே பாரு, இங்கே வரேன், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கொம்படிக்கு பாருங்க ரெட்டை ஜடை வச்சிருக்கு. ஆக்சுவலா ரெட்டை ஜடை எப்பவுமே போடணும், ஆனா இப்ப வந்து பின்னி இங்க பாருங்க பின்னி போட்டிருக்காரு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. किसको डापा के எப்பவே அழுவாரு இப்ப நல்ல மூட்ல இருக்காரு. சரி பாய், பாத்து போய் வா, ஓரமா வா, பாய். பட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இவர் வந்து அழகா பாய் சொல்லி வழி அனுப்புறாரு. சரி நம்ம லஞ்ச் பண்ணிடலன்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் விசில் வச்சு. நம்மளுக்கு இந்த தம் பண்ணுறதுலாம் சரி வராது, அதனால குக்கரில் விசில் விட்டா வேலை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரிஞ்சிட்டு நான் வந்து வெஜ் பிரியாணி குக்கரில் விசில் வச்சுட்டு போயிட்டு அரியச்சன் ட்ரெஸ்லாம் ஊற வச்சுருக்கேன், அதெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணுவேன். குக்கர்ல வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். அப்படியே வதக்கிட்டே வந்து அப்படியே காயை அரிஞ்சிடுவேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் அரிஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே வதக்குள்ள என்ன பண்ணிக்கணும், உப்பு போடணும். இதை ஒன்று சொல்லணும், அதனாலதான் மெயினா இந்த உப்பு ஜார் வந்து 149 அந்த கடையில் வாங்கினோம் இல்லையா. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் பார்க்குறோம், இதில் வந்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்க ராஜ் எழுதியிருக்கு. இந்த உப்பு ஜார் நான் எதிர்ச்சா அப்படியே எடுத்தேன் போனோட. ஆனால் இந்த உப்பு ஜாரை வந்து நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு தான் பார்க்குறேன் இதில் ராஜின்னு அப்படி சொல்லிட்டு. இது வந்து எதிர்ச்சியாக எடுத்தது ஏதோ எனக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ராஜ் அப்படி சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கு. இது வாங்கலாம் இந்த உப்பு ஜார் 140க்கு 149க்கு. இப்போ இதில் வந்து நான் சால்ட் உப்பு தான் கொட்டி வச்சுருக்கேன். ஆனால் கல்லுப்புக்கு எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஜார் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு கல்லுப்பு பேக்கெட்டை வந்து பிரித்து ஆனால் கொட்டாமல் அப்படியே பேக்கெட்டோடு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஜார் வாங்கி அதில் கொட்டணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் பேக்கெட்டோட. இதில் சால்ட் உப்பு, அதில் கல்லுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா கேரட்டை வேணா சாப்பிடு போ. கேமராமேன் வேறு பேசவே மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெஜ் பிரியாணி வந்து ரெடி பண்ணி கூட்ட போகிறோம். எல்லாம் போட்டு காய், உப்பு, மிளகாத்தூள், மசாலா, தேங்காய் எல்லாம், கருவேப்பிலை, புதினாலாம் போட்டு மூடிடலாம். நான் தான் தண்ணி கரெக்டாக வச்சாலும் லைட்டாக அடி பிடிக்குது. நான் தான் பண்ணுறதுனே தெரில. கரெக்டாக தான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக காய் வேகணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுவேன், அப்பயும் அடி பிடிக்குது. குக்கரில் எப்பவுமே மூடக்குள்ள மூடி எப்படிதான் ஊதி ஊதி போடுவேன், ஏன்னா வந்து விசில் பிடிக்கும். நான் இதை வந்து மூடுறேன், என்னை விடவே மாட்டோம். ஒரு குக்கர் மூடுறதுக்கு எவ்வளவு தப்பு கட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா இது வந்து புடிக்கின்னு அடிச்சிடும் மேல, அதனாலதான் இதை வந்து கொஞ்சம் தம் கட்டி மூடுறேன். சம்டைம்ஸ் இந்த விசில் வந்து நல்லா வருது, சம்டைம்ஸ் இது வந்து ஓட்டு மேல புடிங்கின்னு அடிச்சிருது. அதனாலே நான் வந்து சின்ன குக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன், வாங்க முடியல. சரி அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. வேணுது சாப்பிடலாமா? நீ சமத்தா இருப்பியா? அம்மா போய் உன் துணி எல்லாம் துவைக்க போறேன், ஓகேவா? வாஷ் பண்ணிட்டு வரேன், நீ விளையாட அக்கா கூட. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட்டை சட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த சட்டைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இது வந்து கிலோ கணக்கில் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு.
வச்சா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ்? உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இப்போ எது பண்ணாலும் எடுக்காதுன்னு சொன்னா நோ நோன்னு அவர் நம்மளுக்கு சொல்றாரு. நாம நோ நோன்னு சொல்லணும் வந்து அவர் சொல்லிடுவார் முன்னாடி நோ நோ அப்படி சொல்லிட்டு. சரி இப்போ விளையாடுப்போம். அக்கா கூட விளையாடுறியா? சரி. சுட சுட வெஜ் பிரியாணி ரெடி. என்னமோ அது சிக்கன் பிரியாணி மாரி பில்டப் போடுது இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து வெஜ் பிரியாணினாலே ஒரு பிரியமாக நான் சாப்பிடுவேன். எனக்கு சிக்கன் பிரியாணியா வெஜ் பிரியாணின்னு கேட்டால் நான் வெஜ் பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும் நான் சொல்லுவேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. இப்போ வந்து சிலவங்க வந்து பிரியாணினாலே சாப்பிடுவாங்க, அது என்ன பிரியாணியாக இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு. சிலவங்க வெஜ் பிரியாணினா சாப்பிடுவாங்க, சிலவங்க மட்டன் பிரியாணினா சாப்பிடுவாங்க, சிலவங்க சிக்கன் பிரியாணினா. எனக்கு வந்து பிரியாணினா வெஜ் பிரியாணினா எனக்கு பிடிக்கும். அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி நான் சாப்பிடுவேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலுமே இன்னும் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப சூப்பராகவும் இல்லை ரொம்ப கேவலமாகவும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் கொலன்னு பண்ணிட்டேன். விசில் 2 விசில் தான் விட்டேன். ஓகே, ரொம்ப பொங்கல் மாதிரி ஆகல, ஓரளவுக்கு சாப்பிட்டுடலாம். மதியானம் லஞ்ச் வெஜ் பிரியாணி. இப்போ நாங்கள் சாப்பிட்டு குக்கர் வச்செல்லாம் விசில், அந்த கேப்பில் நான் போயிட்டு அரி வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுகிட்டே வந்துட்டேன் விசில் வர்றதுக்குள்ளே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு அவங்க ஆய வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா ஊர்லேருந்து பசங்களாம் வந்திருக்காங்களா, அக்கா பசங்களாம். அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்க என்ன ஊருக்கு போகிறாங்க இன்றைக்கி சண்டே. நாளைக்கு வந்து ரீஓப்பன் ஸ்கூல் மண்டே, அதனால் இன்றைக்கி கிளம்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அரி வச்சன் கூப்பிட்டு வந்துடுவேன். இது 100 ரூபா, இது 100 ரூபா. இது பன்னீர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு 100 ரூபாவா. 3 செடி வாங்கிட்டு வந்த அக்கா. நல்லா இருக்கு, சூப்பரா செடி. இங்கே பாருங்க, இதில் 3 மொக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லன்ச்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அக்கா பசங்க வந்துருக்கிறதுனால அங்கே போயிட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு ஈவினிங் தான் வந்தேன். ஊருக்கு போயிட்டாங்க அவங்க. ஈவினிங் வந்து அப்பா கிட்ட வந்து பால் வாங்க காசு கொடுத்துட்டு அரி வச்சுன்னு தூங்கிட்டான், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா வந்து பால் சொசைட்டிக்கு போயிட்டு பால் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு திருப்பி போயிட்டு வச்சுனை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வந்து பால் காய்ச்சிட்டு அரி வச்சுனுக்கு முதல்ல பால் கொடுத்துட்ருக்கேன். மணி வந்து 6 ஆகுது. இப்போ பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு அவனுக்கு பொங்கல் எதாவது ரெடி பண்ணி ஊட்டிடுவேன். அப்புறம் வீட்டிலேருந்து வரக்குள்ளே பிரியாணி எடுத்துகிட்டு வந்தேன். பட்டுக்கு நைட்டு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டு அம்மா வீட்டில். ஸோ அதனால் கப்பில் வந்து சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட்டு வந்து நைட்டு தான் வருவாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, வச்சனுக்கு வந்து இது மாதிரி பால் வந்து குடிக்கிறான். ஆனால் நிறைய பேர் வந்து பாலாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லைன் சிரப் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ கொடுக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கொடுக்கலான்னா ஓகேனா அந்த சிரப்பு வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ கலந்து கொடுப்பேன். இதுக்கப்புறம் வெறும் பால் கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கமெண்டில் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வச்சனே ஆனால் வச்சனுக்கு எப்படின்னா, இந்த பால் டீ காஃபி எது கொடுத்தாலுமே அவன் வந்து சூப்பராக குடிப்பான். உன்னை நான் பாய் காமிக்கவே சொல்லலையே. அவர் ரெட்டை ஜடை பின்னி போட்டிருந்தார் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சி சட்டெல்லாம் மாற்றி தலை சீவி விட்டேன் ஈவினிங். சரி நீ பாய் காமிச்சது போதும், குடி. இப்போ நைட்டுக்கு வந்து என்ன லஞ்ச்னால் வெஜ் பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் படுத்துப்போம். பட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது. அப்பாவுக்கு வந்து வெஜ் பிரியாணி வேணான்னா தோசை ஊற்றி கொடுத்துருவேன். பச்சனுக்கு பொங்கல். ஆளாளுக்கு ஒன்று நினைக்காதீங்க. இப்படி வா நில்லு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு வச்சனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து வச்ச வந்து பால் வண்டிலாம் போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதுனால போனேன். எல்லா கடையும் இன்றைக்கின்னு பார்த்து மூடி இருந்துச்சு, ஆனால் வந்து பழக்கடை மட்டும் ஓப்பனில் இருந்துச்சா, அதனால கொஞ்சம் வச்சனுக்கு வந்து ஒரே ஒரு மளிகை கடை மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கருப்பு சுண்டலும்
வட்சனுக்கு வந்து நவுறாம்பா. ஃப்ரூட்ஸ்னாலே வட்சனுக்கு வந்து பிடிக்கும். ஒரு 2 செவ்வாழை, அப்புறம் ஆரஞ்சு மாதுளை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதெல்லாம் காலியானதும் ஆப்பிள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நாளைக்கு வந்து வட்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பால் வெடி போக போகிறாரு. வட்சன் நாளைக்கு எப்படி போக போகிறாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். பாய் சொல்லு.